கடைசியில் ஐயர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? குழந்த இருக்கா? கார்த்திகேயன் டிப்ஸ் ஏதாவது வேணுமா? பர்சனலுக்கு வாங்க, எப்படி குழந்த பெற்றுக்கலான்னு நிறைய டிப்ஸ் இருக்குது. ஒரு 15-20 பிள்ளைய லைனாக பெற்றுக்கிறதுக்கு டிப்ஸ் நிறையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க நிறைய பெற்றுக்கணும். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க சவுண்டே அதிகமாக இருக்கணும். கார்த்திக் டிபியை தொடுங்க, நடுவில் ஜாயின் வரும். அப்புறம் 3வது மெம்பர்ஷிப்பை தொடுங்க, அதில் லைவு டிக் பண்ணிக்கோங்க. 6 தான். அதோடு முடிச்சிட்டிங்க. அது வரைக்கும் சந்தோஷம். டிப்ஸு கொடுக்குற உனக்கு எவ்வளோ பிள்ளை? எனக்கா 15 பிள்ளை. இரு சொல்கிறேன், இரு. 7 பிள்ளை. சாரி ஒரு நிமிஷம் இரு. 10 பிள்ளை எனக்கு. ரியலி 10 பிள்ளை தான். விளையாட்டுக்கு சொல்ல, ரியலி 10 பிள்ளை தான். அகைன் சொல்லுங்க, 10 பேபிஸ். என்னடி யோசிக்கிற? 10 பிள்ளை. எனக்கெல்லாம் உடம்பு ஸ்ட்ரென்த்தான உடம்புடா. டக்கு அப்படின்னாலே போதும், உடனே பேபி ஃபார்ம் ஆகிடும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. பர்சனல் எப்படி வரணும்னா கார்த்திகேயன் சரிங்க. டிபியை தொட்டு ஜாயினை கிளிக் பண்ணி லெவல் 6 டச் பண்ணி ஜாயினை கொடுக்கணும். அவ்வளோதான், ஈஸி தான். எல்லா மெம்பர்ஷிப்பும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். 10 பிள்ளையா? புரியலையே. ரியலி 10 பிள்ளை தான் தரேன். ஆனாலும் பாரு, என்னோடய பாடி நான் ஃபிட்டாக இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வயிறு, மேல் வயிறு கொஞ்சம் உப்பசமாக இருக்கிறதுக்கு ரீசனே அதனால தான். இல்லைன்னா நான் இன்னும் எப்படி என்னோடய பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்தே பல பேர் விழுந்தவனுங்க, எக்கச்சக்க ஏராளம் பேர். நான் நின்னாலும் உட்காந்தாலும் எழுந்திரிச்சாலும் கின்னுன்னு இருப்பேன். இத்தனை பிள்ளைய பெற்றே நான் இந்த அளவுக்கு உடம்பு மெயின்டைன் பண்ணுறேன் இல்லையா? இதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் நம்பிட்டேன் 10 பிள்ளையா. ஆமாம் சலாலுதீன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. சங்கர் தமிழ் அத்தா ஏதோ பாட்டில் கேட்ட மாதிரி. இல்லைடா, ரியலி 10 தான். அப்போ உங்கள் வயசு 34 ஸ்டார்டடு. 34 92ல் பிறந்தேன். ஜூன் 22. உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் சூப்பர் நிலா. தேங்க்யூ. சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது, ஏன் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. 10னா 10 தானே? ஆமாம். தேங்க்யூ தலை. நான் 2 டே முன்னாடி ஜாயின் பண்ணிட்டு பர்சனல் இப்போ வரைக்கும் லைவாக இல்லைன்னா வரேன். ஆன் பண்ணுறேன். பேச்சு செல்லம் லைக் போடுறீங்களா? கொஞ்சம் கம்மியாக இருக்குது லைக். ஃபாஸ்ட்டாக மேலே ஏற்றணும். அப்போ தான் லைக் வரும். அப்படியே கீழேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. மேலே ஏற்றுங்க. ஏன்னா ஒரு ஃப்ளைட் ஒன்று பார்த்துருக்குறேங்க. ஐயோ, அது இதில் இருக்குது. அந்த ஃப்ளைட்டு சூப்பராக இருக்குது. வீட்டில் வாங்கி வச்சிடலான்னு நினைக்கிறேன், ஷெல்ஃபில். எனக்கு பிடிச்சிது. அதில் ஸ்டாண்டு டைப்பில் இருக்குது. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணேன். வியாழக்கிழமை அன்னைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு போனேன். அப்போ ப்ரூஃப் ஏதோ இவரோட பாஸ்போர்ட் ரினிவல் முடிஞ்சிடுச்சு, டேட்டு முடிஞ்சிச்சு.
ரினிவல் பண்ணலான்ட்டு போனோமா, அந்த ஆஃபீஸில் ஒரு ஃப்ளைட்டு இப்படி வச்சுருந்தாங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதே மாதிரி வாங்கணும். இப்போது லைவ் கோல்ட் ஆர் சில்வர் விஐபி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், என்ன ஆக்சஸ் வேணாலும். கோல்டு கோல்டு எடுத்திங்கன்னா ஆல் மெம்பர்ஷிப் லைவை ஃப்ரீயாக பார்க்கலாம். என்கிட்ட எல்லாம் அந்த பாஸ்போர்ட்டு எதுக்குன்னு எனக்கு தெரியல. அதான் வந்து எனக்கும் குழந்தைங்களுக்கு சேர்த்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு போனாக்கா, இவரோட ரினிவலில் கரெக்டாக முடியுது. பாஸ்போர்ட்டை பேமெண்ட்டை அதிகமாக்கிட்டாங்களாம். கடைசியில் பார்த்தா டேட்டெல்லாம் மாறி இருக்குது. இப்போ புது புது ரூல்ஸ் வந்துடுச்சு. சரி, அது வந்துச்சு. சரி, மண்டே அன்னைக்கு என்னுடைய ஸ்கூலில் போயிட்டு என்னுடைய டிசி இன்னும் வாங்காமலே இருக்குது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. லவ் யூ டி. நான் மொத்தம் 3 ஸ்கூலில் படித்தேன். ஹாய்ப்பா மிஸ்டர் ஆஷ். நான் ஃபஸ்ட்டு சேர்ந்த ஸ்கூல் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நான் படித்தேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க டார்லிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஜென்மம் நான் மாஸ்காக தான் பிறக்கணுமா ஜாஃபரு. இப்போ மை ஏஜ் 34 ஸ்டார்டட் இருக்குது. பர்சனல் ஜாயின் பண்ணிக்கோடா ஸ்டீப் ப்ரோ. 10 lakhs ஏர்னிங் உள்ள மாப்பிள்ளை, 10 சைல்டு லிஸ்ட்டு. வாவ், லேசி ட்ரிக்ஸ். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. நான் வந்து விழுப்புரத்தில் தான் படித்தேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் நான் விழுப்புரத்தில் தான் படித்தேன். ரெண்டாவது நான் கோயம்புத்தூரில் படித்தேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டீங்களா நீங்கள்? என்ன சாப்பிட்டீங்க? தோசை பட்டன் ஓப்பன் பண்ணடி லைக் பண்ணிட்டேனா? இருக்குது ராஜா, இருக்குது. மல்லிகை கடை சங்கர், அவருக்கு இங்கிலீஷில் கமெண்ட்ஸ் பண்ணாத, முடிஞ்ச அளவுக்கு தமிழில் கமெண்ட் பண்ணு. அவர் அதை தான் சொல்கிறாரு. அந்த கமெண்ட்டை நானும் படித்தேன், ஆனால் அது எனக்கு போடல, கிறிஸ்டோபருக்கு போட்டார். விஐபி லைவா? எஸ், விஐபி லைவ். சைனா பிறக்கணுமா? சைனா பிறக்கணுமா? ஓ சைனா. ஸோ சைனாக்காரனாக பிறக்கணும்னு நம்ம நினச்சிட்டேன். நான் காலேஜில் காலே வைக்கல. காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் டைப்பில் மட்டும்தான் பார்த்துருக்கேன், இது டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஹவு மச் ராஜ். ஸ்க்ரீன் டபுள் டச் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உன்னோட கோல்டு செயின் மாதிரி உரசிட்டே இருக்கணும். ஆஹா, இருக்கிற இடம் அந்த மாதிரி இல்லை. சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஜாயின் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, விஐபி லைவ் இருக்குது. நீங்கள் எந்த ஆக்சஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். விடுங்க ராஜா, விடுங்க, ஸ்கிப் பண்ணுங்க, விடுங்க, பரவாயில்ல. நான் வந்து காலேஜுக்கே போகலை. அதான் சைனா தான் மனசு. ஏன்டா சிரிப்பு உண்டு பண்ணுறீங்க? அப்பா மாஸ்க்கு கழட்டிட்டு இருமுனாதான்.
காலேஜ் லைஃப் செம்மையாக இருக்கும். ஸ்டில் லைஃப் எல்லார் போட்டாலும் ஆங்கிலமில் தமிழ் வார்த்தை போட்டாலும் புரியாது. தமிழில் போட சொல்கிறார். அதாவது தங்கிலீஷில் கூட வேணாங்கிறாரா? தமிழில் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதில் எழுத்தே வரலையே. நான் ஏ வரவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு போட்டால் வெறும் ஏ தான் வருது. ஏ வர மாட்டேங்குது. வாய்ஸ் இதில் கிடையாது, டைப்பு தான். நான் ஒன்று போட்டால் அது ஒன்று வருது. என்ன பண்ணுறது? கஷ்டப்பட்டு டைப் பண்ண வேண்டியதாக. ஈஸியாக தமிழ் வந்தால் பரவாயில்ல. தமிழ் தெரியாது. நான் தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும். டைப்பிங்கில் தமிழ் வரலங்கிறேன். அருணா, நான் எப்படி ஓப்பன் பண்ண முடியும்? ஓகே மணி. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் ரிப்ளை. எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். ஏன் போட்டால் ஏன் வரும்? என்ன போட்டால் ஒய்இஇ என்ன போடணுமா? நான் வெறும் ஏ எவ்வளோவா ஆட் பண்ணுவேன் தான் தெரிய மாட்டேங்குது. ஒய் போட்டு இ போட்டால் ஏன்? ஓகே, நீ போடு, நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். வந்துட்டேன். காலேஜ் லைஃப்லாம் நான் போக கிடையாது. வயசும் இல்லைல்ல, உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு 16 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. 16 முடிஞ்சு 17 தொடுது கல்யாணம். ஒரு நாள் வித்தியாசம்தான். 17 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 22 பர்த்டே, 17 25 கல்யாணம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. நான் எப்படி அப்படி ஆஃப் பண்ண முடியாது ராஜா. வாய்ஸில் இருந்தால் நான் சொல்லுவேன். வாய்ஸ் அக்செப்ட் கிடையாது. நாட் அக்செப்டட் வாய்ஸ்ன்னு வருது தொட்டாலே. ஆல் டைப் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்படி எப்படி பண்ண முடியும்? டைப் பண்ணிவிட்டு காப்பி எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல. அந்தளவுக்குலாம் எனக்கு தெரியாதுடா. எப்போவுமே 18 தானே. யார் நீங்களா? ஆன் போட்டால் போதும், ஏஎன் போட்டால் போதும், ஏன் வருது என் கீபோர்டில். அப்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருது. போல இருக்கு. அது ஏஐயா? உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க்கு பண்ணுறாரு? மளிகை கடைக்காரர். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ChatGPT சொன்னேன். அப்படியா? அதில் போய் பண்ணணுமா? நான் அதில் போய் எப்படி பண்ணணும்? மளிகை கடைக்காரர் விஜய் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏஜென்ட்டு ஏமாற்றிட்டாங்க புறம்போக்கு. அப்புறம் ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்புறம் 2-3 இடம் மாறினாங்க. சம்பளம் சரியாக கட்டுப்படி ஆகலை. அப்புறம் அப்படியே இருந்தாங்க. அப்புறம் இங்கே நிறைய வேலை பண்ணாங்க. கடைசியில் இப்போ மளிகை கடை வச்சுட்டாரு. மளிகை கடைக்காரர் சங்கர் ப்ரோ ஒன்று நினச்சிக்க போகிறாங்க. கரெக்டாக. சப்போஸ் சங்கர் அவராக இருந்தார்னா, என்ன கீபோர்டு தான் நீ யூஸ் பண்ணுற? நீ 2 வருஷமாக சொல்கிற. ஆனால் என் ஃபோனுக்கு அதெல்லாம் வரவே மாட்டேங்குது. மளிகை கடை, விக்ஸ் மிட்டாய் கிடைக்கும். அப்போ எங்கள் மளிகை கடையிலே இருக்குதான்னு போய் பார்க்கணும். ஏஜென்சி நம்பி அப்ராடு போகக்கூடாதுன்னா அது ஏன் கேட்குற? இந்த நெய்வேலியில் ஒருத்தவன் இருக்கிறான். நான் அடையாளம் சொல்கிறேன் பாரு. இப்போவும் அந்த வழி போனாலே எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும். ஏமாத்தனவன் ஞாபகம் தான் வரும். இது இருக்குல்ல, நைஸர், அது என்னது, என்எல்சி இருக்குல்ல, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ச்சுக்கு
அப்படியே எதிரில் லெஃப்ட் சைடில் போனால் இரும்பில் படிக்கட்டு ஏறும், இரும்பில் ஏறும். அவங்ககிட்ட தான் நான் போயிட்டு 36,000 என்னோடய தாலி செயினை விற்று அவனுக்கு நான் கொடுத்தேன். அதை அப்படியே மஞ்சள் கயிறில் மாற்றிட்டு. ஒரு நிமிஷம் இரு. இப்போ என்ன குத்துது ஏதோ உள்ளார. டைம் மணி 1-2. ஓகே, டைம் இருக்குது. இன்னும் 7 நிமிஷம் 6 நிமிஷம் இருக்குது நமக்கு லைவ் முடியறதுக்கு. பாப்ஸு மல்லிகை சங்கர் ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட. அண்ணன் ஆமாம் பார்த்தேன். மளிகை கடைக்கார அண்ணன் லைவில் சொல்லிட்டேன். அது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது மளிகை கடைக்காரருக்கு. டே சங்கர் வர வர லைவ் அப்லோடில் பார்த்துக்கிறாப்புல. சங்கர் மச்சான் அப்படியா பெருமாள்? பேசும்போது என்னமோ உள்ள குத்து என்னன்னு தெரியல. 20 நிமிஷம். அப்படா என்னவா இருக்கும்? அது ரீசன் என்னன்னா, நமக்கு ஓவர்லோடு ஃப்ரண்ட்டு. இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ரண்ட்டில் டைட்டாக அழுந்திக்கிட்டு இருக்குது. உள்ளே இருக்கிற டாப்பு போய் அதில் டச் பண்ணி ஓவராக அழுத்தம் கொடுத்த உடனே சுருக்குன்னு குத்துது. அதான் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த பின் பக்கம் எலாஸ்டிக் ட்ரெஸ் இப்படி இழுத்து இப்படி லூஸ் பண்ணால் ஓகே. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சங்கர் 100 ஆயுஸ் இங்கே தான் இருக்காரு. சங்கர் அங்கே பாருங்க. சங்கர் குசும்பு ஓவர்லோடு. லைவ் இருக்கு, வெயிட் பண்ண 4 நிமிஷம் தான் இருக்கு. 4 நிமிஷம் தான் இருக்கு. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டிங்களா. லைவ் இருக்குது 4 மினிட் தான் இருக்குது. கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகிறதுக்கு 4 மினிட். கமெண்ட்ஸ் போடுங்க. லைவ் முடிய போது 4 மினிட் தான் இருக்குது. சரோஜா அசோக்கு என்னைய பிடிக்கும்னா லைக்கை போடேன்டா. ஏன்டா லைக்கே போட மாட்டேங்கிறீங்க? ஸ்லோவாக போடுறீங்க. ஃபாஸ்ட்டாக லைக்கை போடணும். இருக்கே ஷோப்ரோ அவருக்கு ரிப்ளை கொடுக்கும்போது கூட இங்கிலீஷில் தான் ரிப்பேர் கொடுத்துருந்தாங்க. யார்? பாப்ஸா? பாப்ஸே பார்த்தீங்களா? நீங்களே இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கீங்க. ஜாயின் ஓகே. லைவ் எவ்வளோ கிடைக்கும்? 20 நிமிஷம் ஓடும் லைவ். விஐபி லெவல் 5 ஆன் பண்ணுவேன். லாரியில் ஃப்ரண்ட்டு லோடு ஓவராக இருந்தால் ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சும்மா இருந்தாலும் சங்கர் உங்கள் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. நான் சும்மா தான் இருக்கேன். உங்கள் வாயை நீங்கள் கொடுத்து என் வாயை நீங்கள் கிளப்புறீங்க. அப்போது கம்முன்னு இருக்கிற வாயை கிளப்பி வாயை கொடுத்து வாயை சீன்றது யார்? நீங்கள் தானே. டே நம்ம சங்கர் மஸ்கட்டோட கமெண்ட்டை படிங்கடா. ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு ஏடாகடமாக வாயில் வருது. காமல் அப்லோட் ஆகணும்ல இந்த லைவு. நிலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பர்சனல் லைஃப் ஜாயின் பண்ணி நீங்கள் வரல, நான் கோவமாக பேசிட்டேன். கமெண்ட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ 2 சேனல் லைவில் இருக்கிறேன். அருண் என்னால் தேட முடியாது டியர். விடு பரவாயில்ல, நீ அதில் இருக்கல்ல, நான் இப்போ அதில் ஆன் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு ட்ரை தலா தப்பாக புரிஞ்சுக்கிறது இவங்க தண்டனை நமக்கு. நடிக்காதடா.
நேற்று நீ ஒரு கமெண்ட்டை போட்டியே, நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? அது எதுக்கு? காலுக்கு. அதான் ஒரு கால் இருக்குல்ல, ஒன்று பேலன்ஸ் பண்ணி கையை முட்டு கொடுத்துக்கலான்னு சொன்னவன் தானே நீனு. இப்போ என்னடா நடிக்கிற? ஆ லைவ் இருக்க ஜாயின் பண்ண விஐபி. ஏங்க நான் லாரி டிரைவர் சொன்னேன். லாரி டிரைவர். ஆ டிரைவரு, யோ லாரி டிரைவர் யாராவது இருக்கீங்களா? வாங்கய்யா. முட்டு இதெல்லாம் நீங்கள் சேர்த்தது. மோனி, நேற்று அப்லோடு லைவில் போய் பாருங்கள். பாப்ஸு போட்ட கமெண்ட்டை நான் பின் பண்ணியிருப்பேன். ஆனால் அது இந்த சேனலாக அந்த சேனலான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னது அந்த கமெண்ட்டில் இருக்குதா இல்லையான்னு மட்டும் போய் பாருங்கள். விஐபி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, லைவ் முடிய போதும். கொஞ்சம் 300 லைக்கை ஃபில் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லை மோனி, விட மோனி பார்த்து பாருப்போமா. கார் டிரைவராக வாங்க. சரி, ஃப்ரண்ட்டில் லோடு ஓவராக இருந்தால் ஓட்டுறது கஷ்டமாமே. செகண்ட் சேனல் அதில் தான் பின் பண்ணியிருந்தேன். என் தலை இருக்கா என்னை காப்பாற்றுறதுக்கு. மோனி தேட வேண்டாம், செகண்ட் சேனல் லைவில் போயிட்டு ஒரு பாதி லைவ் பாதி கமெண்ட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் பின்னு, அப்புறம் முடிகிற வரைக்கும் பின்னு இருக்கும். அதில் போய் நீ பாரு. நம்ம பாப்ஸோட ஃப்ரான்ஸ்காரரோட சிலுமிஷம் அதில் இருக்கும். அவர் எப்போவும் கரெக்டாக தான் கமெண்ட்டை போடுவார், நம்பிக்கை. போய் பாருங்கள் நீங்கள். ஆனால் இந்த கமெண்ட் அவர் நான் பின் பண்ணுறதையும் பாருங்கள். நான் சொன்னதுக்கும் அவர் போட்ட அந்த கமெண்ட்ஸுக்கும் எப்படி பொருந்தி இருக்கும்ட்டு. டே லைவ் ஓப்பன் ஆச்சுமா? எனக்கு டே லைவ் ஓப்பன் ஆச்சா? ஸ்பெஷல் இருக்கா? விஐபி லைவ் இருக்குது. ஓகே டார்லிங், லைவ் டைம் கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ நான் விஐபி ஆன் பண்ணுறேன். சிற்பி 92 கிரீன்வேஸ் நம்ம யூடியூப்பில் மட்டும்தான், வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டும். லைவ் ஸ்டார்டிங் ஒரு 10 செகண்டில் அந்த கமெண்ட்டை போட்டார். ஓகே. காரில் முன்னாடி என்ஜின் இருக்கும், பின்னாடி காலியாக இருக்கும். அப்படியா? இங்கே பின்னாடியும் பாக்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் லோடு இருக்குது. ஓட்டுறதுக்கு கரெக்டான ஆள் இருந்தால் போதும். அப்போது பெரிய பெரிய லோடு ஓட்டுறவர் லாரி டிரைவர். லாரி டிரைவர் நினச்சா மட்டும்தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி லோடை நகர்த்த முடியும். கார் டிரைவருங்கிறவங்க சொகுசாக ஓட்டுறவங்க, சரி சம நிலையில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கார் டிரைவரை விட லாரி டிரைவருக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பல லோடுகளை தாங்கக்கூடிய உடம்பு வலிமை அவங்கக்கிட்ட இருக்கு. லோடை தாங்கி 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 அவங்களோட எலும்பு போனெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுது. அப்போது கருங்கல்ல தொடுற மாதிரி இருக்கும் லாரி டிரைவருங்க. செம்மையாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாரி டிரைவர் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட். அந்த இரும்பு மனிதனை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது லாரி டிரைவருடைய மனைவிகளுக்கு என்னுடைய சல்யூட். ஓகே, சரிடா, ஓகேடா. நரேஷ், இதுக்கு நான் எதுவும் சொல்லலைங்க. சங்கர், நேற்று எதுவும் நடந்துச்சா? மனசில் எதுவும் பாதிச்சிருச்சா? ஃப்ரண்ட்டிலோட நீங்கள் தாங்க மாட்டிங்களா? பேக்கிலோட சரோக்கிட்ட கொடுத்துடலாம். சரி, பேசுனா டைம் போகும். மெம்பர்ஷிப்புக்கு வாங்க போகலாம். ஓகே செல்லக்குட்டி, யாருக்கும் குட் நைட் கிடையாது. ஏன்னா உங்களை அப்படியே தூக்கிட்டு கடத்திட்டு போயிட்டு செகண்ட் சேனலில் உட்கார வைக்க போகிறேன்.
அப்பா வலிக்குதப்போ. இங்கே வரைக்கும் புண்ணாயிடுச்சு போல இருக்கு. சரி வாங்க மெம்பர்ஷிப்புக்கு போகலாம். எல்லோரும் மொத்தமாக அப்படியே சிற்பி 922 வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். ஓகே ஓகே. குட் நைட் குட் நைட். வாங்க விஐபி ஆன் பண்ணுறேன். லெவல் 5.